ஸோ யூடியூப்ல இருக்கவங்களும் இங்க இருக்க யாரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் நம்ம என்ன மெசேஜ் பார்த்தோம்? சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். என்ன சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் நான்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சேஞ்ச் யுவர் திங்கிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அது பண்ணீங்க? ஸோ கர்த்தர் என்ன பண்றாரு இந்த வாரம்? சேஞ்ச் பார்ட் 2 கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு காரை பெட்ரோல் காரை டீசல் காரா மாத்தணும்னா என்ன மெயினா மாத்தினா போதும்? யூ ஹேவ் டு சேஞ்ச் இன்ஜின் அப்படின்னு சொன்னேன். ஒரு பைக் பெட்ரோல் பைக்கை ஒரு எலக்ட்ரிக் பைக்கா மாத்தணும்னா என்ன மாத்தினா போதும்னு சொன்ன? பேட்டரி, இன்ஜினை கழட்டிட்டு பேட்டரி போட்டா போதும்னு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல சார்ஜே நிக்கலன்னா என்ன மாத்தணும்னு சொன்ன? பேட்டரி. எல்லாரும் தானே சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம ரீகேப் பண்ணிட்டு அப்படியே போனாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ அது மாதிரி நான் என்ன சொன்னேன், நம்மளோட மேக்கர் யாரு? ஆண்டவர் நம்மளோட மேக்கரா இருக்காரு. எப்படி ஒரு வண்டியை இப்படி மாத்தணும்னா இது மாத்தினா போதும் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்குதோ, எப்படி ஒரு வண்டியில சார்ஜ் நிக்கலன்னா இந்த பேட்டரியை மாத்தினா போதும் சார்ஜ் சரியாயிடும்ன்ற அறிவு இருக்குதோ, நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில மாற்றங்கள் நமக்கு தேவைன்னா என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுல நம்ம என்ன சொன்னோம்? சிக்னஸ், டிசீஸ், பாவர்ட்டி, இந்த மாதிரி கர்ஸ்ட் லைஃப் இருக்கு. ஆனா அது ஒரு ஹீலிங்காவும் ஒரு ரிச்னஸாவும் ஒரு பிளெஸ்டா மாத்தணும்னா காட்ஸ் ப்ராமிஸ் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு சேஞ்ச் தேவை அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு என்ன சேஞ்ச் வேணும்ன்றது பார்த்தோம். Romans 12:2 let God transform you into a new person by changing the way you think. எப்படி ஒரு பெட்ரோல் கார டீசலா மாத்துறதுக்கு ஜஸ்ட் இன்ஜனை மாத்தினா போதுமோ, கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படி மாறணும் அப்படின்னா I have to transform you. பட் நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுனா I want you to change your thinking. என்கிட்டே நிக்காத, மாற்றம் வேணும் என்கிட்டயே நிக்காத, எனக்கும் நீ மாறணும், உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும்னு விருப்பப்படுறேன். பட் அன்லெஸ் யூ சேஞ்ச் யுவர் திங்கிங், ஈவன் ஐ கேனாட் ஹெல்ப் யூ. ஸோ என்ன டைப் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் மாத்தணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் நான் இதுல ஹீலிங்கை பத்தி எடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்தா நான் என்ன சொன்னேன்? நம்ம வாழ்க்கையில பெரும்பாலுமான தாட்ஸ் என்ன இருக்கும்? இல்லைங்க இது சரியாகாது, இல்லைங்க டாக்டர் சொன்னாரு, இப்ப எலிகாசிஸ் சொன்னாங்களா, அவங்க அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்படி ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் என்னது? இல்லைங்க யாருமே சுகமாய் பார்த்தது இல்லைங்க. இது தாட்ஸ், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தாட்ஸ். இல்லைங்க இது ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருப்பாருங்க, இல்ல கர்த்தருடைய சித்தமா இருக்குங்க, இல்ல என்ன தாழ்மைப்படுத்துறதுக்காக இருக்குங்க, இல்லைங்க இது எனக்கு பனிஷ்மெண்டா இருக்குங்க, இல்லைங்க என்ன டிசிப்ளின் பண்றதா இருக்குங்க, இல்லைங்க நான் பாவம் செஞ்சதா இருக்குங்க, இல்லைங்க என்ன இந்த பாதையில ப்ரிப்பேர் பண்றாருங்க. இந்த மாதிரி ஏதாவது பைபிள்ல போட்டிருக்கா? நான் கீழே போட்ட எங்கேயாவது கிடையாது. பை ஸ்ட்ரைப்ஸ் யூ வேர் ஹீல்டுன்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் தாட்டை மாத்து, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மண்டைக்குள்ள வைக்காத. ஹீலிங் எக்ஸாம்பிள் சொல்றேன். உன் தாட்ல என்ன இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா ஆண்டவர்? இப்ப இலக்கிய சிஸ்டர் என்ன சொன்னாங்க? நோ வெப்பன்ஸ் ஃபார்ம்ஸ் அகேன்ஸ்ட் மீ வில் ப்ராஸ்பர். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அவங்களுக்கு வந்திருக்கலாங்க, எனக்கு வராதுன்னு உறுதியா நின்னாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த மைண்ட் ரெனியூவல்ன்ற கர்த்தர். சோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த சேஞ்ச்க்கு நீ உன்னை அலோவ் பண்ணல அப்படின்னா நான் சொல்ல யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். புரியுதுங்களா? இந்த மைண்டை கிளியர் பண்ண சொல்றாரு ஆண்டவர் இந்த விஷயங்கள்ல. சோ அது மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு? பாவர்ட்டி ஆனாலும் சரி, உன் வாழ்க்கையோட சாபங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக என்ன சம்பாதித்து வைத்தாரோ அதன்படி போகணும் அப்படின்றாரு. ஆனா இதுக்கு மெயின் என்ன சொன்னாரு போன வாரம்? Proverbs 23:7 for as he thinks in his heart, இப்படிதான் இந்த பைக், இப்படிதான் இந்த கார், இப்படிதான் எப்படி இயங்குதான், அவன் என்ன திங்க் பண்றானோ அப்படிதான் இயங்குவான். உங்களுடைய மேக்கர் எப்படி படைச்சாருன்னா for as he thinks in his heart so he is. So அவர் நான் தான் சொன்னால, ஈவன் கூகுள், நம்ம கூகுள் பிரதர் என்ன சொல்றாருன்னா, if you concentrate and hold on to one thought for a long time, you can see miraculous results. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்? ஆவரேஜ் நான் சொல்ல 6,000 to 7,000 thoughts are running in your mind each day. அது எது மெஜாரிட்டி ஆஃப் தாட்ல நீங்க சிங்க் ஆகுறீங்களோ
அதுதான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்குன்றாரு கர்த்தர். பாருங்க. So then if you wanted to create a new personal reality, a new life, then you would have to start thinking about what you have been thinking about and change itன்றாங்க. நீ என்ன யோசிக்கிறன்றத யோசிச்சு பாருன்றாங்க. இப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம்ல வீட்டுல, பாருங்க, என்னைக்குமே நம்ம யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூட பரவாயில்ல. இந்த வீட்டுல சொல்றாங்கல்ல, வீட்டுல அப்படியே அமைதியா இருக்கும்போது, பைக்ல தனியா போகும்போது, ட்ரெயின்ல தனியா டிராவல் பண்ணும்போது, இந்த டைம் எல்லாம் தான் என்னன்னா யூ ஆர் ப்ராசஸிங் சம்திங். பைபிளே எதுக்கு கொடுத்தாருன்னு பார்த்தோம். திஸ் புக் ஆஃப் த லா ஷல் நாட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத் பட் யூ ஷல் மெடிடேட் இன் இட் டே அண்ட் நைட். பைபிளே எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா மெடிடேட் பண்றதுக்கு கொடுத்தாராம். புரியுதுங்களா? இப்ப நான் பிராங்குக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தா அது எதுக்கு தான்? குடிக்கிறதாங்க. எம்டியா டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வரான்னு வைங்க, அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு. அதோட பர்பஸ் என்ன? வாட்டர் பாட்டிலோட பர்பஸ் என்னவோ அது மாதிரி பைபிளோடைய பர்பஸ் என்னன்னா, அந்த வார்த்தையை நீ எடுத்து மெடிடேட் பண்ணு. தென் யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் அண்ட் தென் யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் அப்படின்றாரு ஆண்டவர். யாரு? உங்க மேக்கர். ஞாபகம் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்தது? அப்புறம் என்ன சொன்னாரு? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எதை ரிலேயா இருக்கிறோம்? பார்க்கறது, ஃபீல் பண்றது, டச் பண்றது, டேஸ்ட் பண்றது, ஹியர் பண்றது. பாருங்க, ஒன்னும் இல்லை, இலக்கிய சிஸ்டரோட எக்ஸாம்பிளே சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்க வந்தது தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னாங்க. ஆப்வியஸா நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் போய் கண்ணாடியில பாக்குறோம். ரெண்டாவது என்ன பண்றாங்க? அவங்க அக்கா சொல்றது கேக்குறாங்க. இல்லம்மா இது ஆபரேஷன் தான் பண்ணும் அப்படின்னு ரெண்டாவது கேக்குறாங்க. சென்ஸ் பேஸா போயிட்டு இருக்க நேரத்துல புத்திசாலித்தனமா இலக்கிய சிஸ்டரானா எங்க மோட மாத்திட்டாங்க. இல்ல இல்ல, நான் பாக்குறத நான் விசுவாசிக்க மாட்டேன், கேட்கறத நான் விசுவாசிக்க மாட்டேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு நின்னாங்க. பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க இன்னைக்கு ஹீலாய் வந்து நிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து கர்த்தர் என்ன சொன்னார் உங்கள்ட்ட, நீ பாக்குற எதுவுமே, இலக்கியா சிஸ்டர் பார்த்தது டெம்பர் கிளாஸ் காமிச்சாரு பாத்தீங்களா? உண்மையாலுமே உன் தொண்டை ஒன்னாகலாமா? இது டெம்பர் கிளாஸ் தான். சோ கர்த்தர் என்ன சொன்னாரு, எந்த பிலீவருக்கும் வரக்கூடிய எந்த சிக்னஸ் டிசீஸா இருந்தாலும், லாசரஸே டெம்பர் கிளாஸ் வழியா தான் வந்தாருன்ற ஆண்டவர். ஸ்டோனை மூவ் பண்ணுனாரா? டெம்பர் கிளாஸ் நினைச்சுக்கோங்க. அத லாசரஸ் வந்தாரு பாருங்க வெளியில. கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்த எந்த சிக்னஸ் டிசீஸ் என்ன பாவர்ட்டி என்ன இருந்தாலும் சரி, டெம்பர் கிளாஸ் உடஞ்ச மாதிரி தான் பாது. உன் மைண்ட ரெனிவல் பண்ணு, என்ன ஆகும்? உன் ஹீலிங் வெளியில வரும் அப்படின்றது. அப்ப நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா? அப்ப இதான் பாசிட்டிவ் திங்கிங்கா தெரிஞ்சிருச்சு. நான் உட்கார்ந்து அப்படியே நான் பறக்கிறேன் பறந்துட முடியுமா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அதோட டெப்த நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன் ஒரு பிலீவர் திங்க் பண்ணா அது நடக்குது, எப்படி ஹீலிங் வரும்? நான் சொன்னேன், திங்க் பண்ணா நடக்கும். ரிசர்ச் சொல்லுது, திங்க் பண்ணா என்ன பெயின் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஆனா நான் சொல்ல, கட்டி மறையாது, கேன்சர் 4 ஸ்டேஜ் காணாம போகாது, போன் இல்லாத இடத்துல போன் வராது, உடஞ்ச போன் ஜாயின் ஆகாது. ஆனா இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என்னன்னா அவங்க வந்து இப்படி மெடிடேட் பண்ணன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எதுதான் பண்ணிச்சு? ஆண்டவர் வார்த்தை தான் உங்களை சுகப்படுத்திச்சு. ஆனா அவங்க எப்படி மெடிடேட் பண்ணிருப்பாங்கன்னா, இலக்கிய சிஸ்டர் பண்ண மாதிரி டாக்டரே சொன்னாலும் ஸ்டபர்னா இருந்திருப்பாங்க. நோ பை ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல்ட். இல்ல இது என்ன ஒன்னும் செய்ய முடியாது, நான் சுகமாயிருவேன், நான் இதுல இருந்து வெளியில வந்துருவேன். மெடிடேஷன், தாட்ஸ், இந்த தாட்ஸ் ப்ராசஸ் ஆகும்போது கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் அவங்களுக்கு சுகத்தை வெளியில கொண்டு வந்துடும். புரியுதா இல்லையா? கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க இருங்க அப்படின்றத கர்த்தர் சொன்னார். அப்பதான் சொன்னார் இல்லையா, என்ன சிக்னஸ் என்ன டிசீஸ் பார்த்தாலும் யூ டோன்ட் ஃபியர், ஜஸ்ட் திங்க் தட் இட் இஸ் அ டெம்பர் கிளாஸ். அதை பார்த்தா பயமா இருக்கும்ன்ற, உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே தான் போயிருச்சு அப்படின்னு. ஆனா என்னன்றாரு, இல்லப்பா ஆகல, உள்ள ஒன்னும் ஆகல அப்படின்னு சொன்னார். ஓகே, சோ இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம் நம்ம. திங்கிங். இதுல எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தோம் போன டைம்? நம்ம ஒரு 1 hour தான் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எந்த இப்போ ஹெல்த்துக்கு ஒரு சுகம் வேணும்னா அந்த வாக்குத்தத்தை எடுக்கணும், அந்த ப்ராமிஸ் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க மெடிடேட், இப்போ பாவர்ட்டிக்குன்னா என்னது, நான் ஐஸ்வர்யனாக இருக்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரரானார்னு மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தரன் தேவையெல்லாம் சந்திப்பார்னு மெடிடேட் பண்ணுங்க. அப்ரஹாமின் ஆசீர்வாதம் எனக்குரியதுன்னு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். புரியுதா இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னேன், இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை கூட மாறிடும் அப்படின்னு சொன்னேன்.
அப்புறம் தான் இதை போய் நீ கேட்க வந்தேன். ஆனா இது எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு. நிறைய கை வந்துச்சா? வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். என்னன்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத் பட் யூ ஷால் மெடிடேட் இன் இட் டே அண்ட் நைட் that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous and then you will have good success. பாருங்க, good success வேணும், ப்ராஸ்பரஸா நீ வாழணும் அப்படின்னா இப்படி ரிவர்ஸ்ல போகணும். குட் சக்சஸ் வேணுமா? ஆமாங்க வேணும். எவ்வளவு பேருக்கு வேணும்? வேணும். எவ்வளவு பேர் லைஃப் ப்ராஸ்பரஸா இருக்கணும்? வேணும். ஆனா இந்த பாலை தூக்கி நம்ம எங்க போடுவோம்? ஆண்டவரே ஏன் இது நடக்கல, என் பிள்ளைக்கு அதை கொடுங்க, எனக்கு ஏன் இது நடக்கல அது. அவர் சொல்ற அழகா பிரிண்ட் அடிச்சு ஜீவனுள்ள வார்த்தைய நம்ம கையில கொடுத்திருக்காரு. அது விதைன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சீடு. அந்த சீடை என்ன பண்ண, நீ மெடிடேட் பண்ணு, then it will start to observe, and the body will start to observe, your future will start to observe. அது ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா? அது கொண்டு போகும், அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகும். ஃபேவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துக்கு ஃபேவரை கொண்டு போகும். ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ்ல உங்களை உட்கார வைக்கும் கர்த்தருடைய வார்த்தை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்க. என்ன சொன்னோம்? ரோமன்ஸ் 12, let God transform you into a new person by changing the way you think. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற வார்த்தைக்கு தான் நான் என்ன சொன்னேன்? மெட்டமார்போசிஸ். அந்த வேர்டு வந்து மெட்டமார்போசிஸ். அந்த மெட்டமார்போசிஸ்னா என்னன்னு சொன்ன, ஒரு புழு, ஒரு கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கிற ஒண்ணு என்னவா மாறுது? பட்டர்ஃபிளையா மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? அப்போ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெட்டமார்போசிஸ்ன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுதா இல்லையா? சோ பாருங்க, டு see the change, கேட்டர்பில்லர் ஒரு சேஞ்ச் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வழி அது போலனா, அதனால என்ன ஆக முடியாது? பட்டர்ஃபிளை ஆக முடியாது. கர்த்தர் அந்த வார்த்தையை தான் அங்க யூஸ் பண்ணி இருக்கிறாரு. எங்க? டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ. அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ண வேர்டு என்னது? இது. அப்போ நம்ம இப்ப இந்த ப்ராசஸ பார்க்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு? அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன்னா, இதோ இந்த வழியில உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உன்னை புது மனுஷனா மாத்த போறேன், உனக்கு சுகத்தை கொண்டு வர போறேன், உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர போறேன், உன்னை செழிக்க வைக்க போறேன்ற. கூகுள்ல போட்டிருக்கு, the metamorphosis from the caterpillar to butterfly is a miracle indeed னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படி நடக்கிற கேட்டர்பில்லர், உங்க மூளையை யூஸ் பண்ணுங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்படி இருக்கிற கேட்டர்பில்லரை இப்படி பட்டர்ஃபிளையா மாத்தணும்னா கொஞ்சம் திங்க் பண்ணி, நீங்க பார்த்து பழகிட்டீங்க இப்போ. ஆனா இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க, இங்க வந்து விடுறேன் ஒரு கேட்டர்பில்லரை, இது பட்டர்ஃபிளையா மாறணுங்கன்ற, நான் ஜெபம் பண்ணுங்கன்ற ஒருத்தவங்களை கூப்பிட்டு, பாசிபிளா? பிராக்டிகலா திங்க் பண்ண பாசிபிளா? அது நம்ம அதை யோசிக்க மாட்டோம். பாத்தீங்களா? கர்த்தர் அதனால தாங்க இந்த எக்ஸாம்பிள் தூக்கி வச்சாரு. அது இப்படித்தாங்க போகும் சொன்னானா, இப்படித்தான் போகும், இன்ச் பை இன்ச் போகும். ஆனா பட்டர்ஃபிளையா மாறினா அது இட் இஸ் வேற கிரியேச்சர் மாதிரி. அது புரியுதா? பறக்குது பாருங்க, அது ஒன்னும் ஃபாஸ்டா ஓடுறதா மாறல அப்படின்னா கூட கொஞ்சம் நம்பலாம். இது என்ன ஆகுது? டோட்டலா வேற, பறக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன போட்டிருக்கு பாருங்க, caterpillar to butterfly is a miracle. அவங்களே சொல்றாங்க, இட் இஸ் a miracle. அப்ப நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இப்படி இருக்கிற நான் இப்படி சுகமாயிர முடியுமா? எஸ், இட் இஸ் a miracle. இப்படி இருக்கிற ஒண்ணு டோட்டலா இப்படி மாறுறது, அப்படி ஆல்டர் பண்றது இல்ல. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பைக்கை பிளெயினா மாத்துற மாதிரி, ஒரு பைக்கை பவர்ஃபுல் பைக்கா மாத்தல, ஒரு பைக்கை பிளெயினா மாத்துற மாதிரி இது என்ன இருக்கு? அப்படி இருக்கிறத இப்படி மாத்த முடியுமா இந்த ப்ராசஸ்ல? சோ அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாமா? இது எப்படி இப்படி போய் அப்படி வருதுன்றது பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகுதா, அந்த பேபி கேட்டர்பில்லர் doesn't do much more than eat and milkweed in order to grow. அது அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்துருது இல்ல, வந்தோடனே என்ன பண்ண ஆரம்பிக்குமா சொல்லுங்க? வேலை எதுவுமே இல்லை. என்னதான் பண்ணுமா? சாப்பிடுறது மட்டும்தான் வேலையா, வேற எதுவும் வேலை கிடையாது. செகண்ட் அது என்ன பண்ணுதான், கண்டினியூவா 2 வீக்ஸ்க்கு சாப்பிடுமா. சாப்பிட்டோம்னா அது என்ன ஆகுதான், நல்லா கொஞ்சம் வளர்ந்துருது, நல்லா வளர்ந்துருது. அடுத்தது உடனே அது என்ன பண்ண போயிருது, the grown caterpillar will find a place to attach itself so that it can start the process of, பாருங்க அது அந்த ப்ராசஸ் பண்ண போது பாத்தீங்களா? கரெக்டா? அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அது பாருங்க கரெக்டா அந்தந்த வேலையை செய்து பாத்தீங்களா? அதுங்க
அடுத்தது என்ன பண்ணுது? It will attach itself to a stem or a leaf using silk and transform it a chrysalis. அந்த இது தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல அட்டாச் ஆயிரு. அதை பார்க்கும்போது இப்போ நம்மன்னா என்ன நினைப்போம் சொல்லுங்க? எனக்கு இப்போ அதை பத்தியே தெரியல. இந்த கேட்டபில்லர் ஒரு பட்டர்ஃப்ளை ஆகும்னு கூட எனக்கு தெரியல. இந்த கேட்டபில்லரை பார்த்துருக்கிறேன் நானுன்னு வைங்க. காலையில ஒரு 2 நாள்ல பார்த்தா இப்படி இருந்தா என்ன நினைப்ப சொல்லுங்க? ஐயோ செத்துருச்சு, தட்டி விட்டுருவோம். கரெக்டா? இது என்ன ஆயிடுச்சு, அழுகி போயிருச்சு. கரெக்டா இல்லையா? ஆனா அதோட ஸ்டேட் பாருங்க. இது இப்படி இருக்கும்போது பார்த்தா முடிஞ்சு போச்சு, லாசுரு மாதிரி பேண்டேஜ் அடிச்சு கொண்டு போய் சேர்த்துன மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லையா? பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. From the outside, the 10 days of chrysalis phase seem to be a time when nothing is happening. இந்த 10 நாளும் அதுக்குள்ள இருக்கும்போது வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வெளியிலிருந்து பாக்குற ஆளுங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம மட்டும்தான். 10 நாளைக்கும் நீ இதை போய் பார்த்தா இது ஒன்னாவில தட்டி விடுமாசி, இது எங்க இருக்கு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சேஞ்சே நடக்காத மாதிரி இருக்குமா 10 நாளைக்கு. என்ன போட்டிருக்கு? டைம் ஆஃப் ரேபிட் சேஞ்ச். உள்ள வெளியில எதுவுமே தெரியாது, அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஆயிட்டு இருக்கான்? 10 நாள்ல ரேபிட் சேஞ்ச் ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கான். பாருங்க, விதின் அந்த கிறிஸ்டல்ஸ்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுதான்? the old body parts, புரியுதா உங்களுக்கு? old body parts of the caterpillar are undergoing a remarkable transformation to become a butterfly. புரியுதா உங்களுக்கு? ஓல்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்றது நல்ல தலையில ஏத்திக்கிங்க. அதோட ஓல்டு பாடி இருக்கு பாத்தீங்களா? அந்த பாடி என்ன ஆகுதான்? சேஞ்ச் ஆகுதான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதான் into a beautiful parts of the butterfly. ஃபைனலி அதுக்கப்புறம் என்ன ஆகுதான்? அந்த பட்டர்ஃப்ளை fly away, feeding on flowers and just என்ஜாய் பண்ண பறந்து போயிருதான். ஆனா இந்த ப்ராசஸ் it typically takes between 5 and 21 days. இந்த டியூரேஷன் ஒரு சிலது 1 வருஷம் வரைக்கும் எல்லாம் இழுத்துட்டு போயிருக்குதான். என்ன சொல்லு பேச்சு கேட்காம கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற கேஸ் எல்லாம் அது கூண்டுக்குள்ளே இருக்கிறது பல வருஷமா, அந்த மாதிரி. சோ என்ன ஆச்சு? அந்த பட்டர்ஃப்ளை இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கேட்டபில்லரால மாற முடியுது. இது கண்ணில் பார்க்காம பைபிள்ல எழுதி இருந்துச்சுன்னு வைங்க. இப்படி கேட்டபில்லரு இப்படி பறக்கும்னா என்ன பண்ணிருப்போம்? ஆமேன் ஆண்டவரே. பட் பார்த்தது இல்லை நாங்க இது வரைக்கும், நடக்குமான்னு தெரியல. இது நம்ம பாக்குறனால என்ன பண்றோம்? நம்புறோம். சோ இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதே டேர்ம் யூஸ் பண்ணி என்ன பண்ற? லெட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த 10 நாள்ல என்ன சொன்ன? ரேபிட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொன்னல. அந்த ரேபிட் சேஞ்ச் பண்றது யாரு? அது அவர் வேலை. அது எப்படி நீங்க திங்க் பண்ணக்கூடாது. இதோட வேலை என்னன்னா அதுக்குள்ள போய் உட்காந்துக்கணும். புரியுதா இல்லையா? அதான் இங்க போட்டிருக்கு. லெட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ, ஹி வில் டேக் கேர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், பட் யோர் ஜாப் இஸ் சேஞ்சிங் த வே யூ திங்க். புரியுதுங்களா இல்லையா? அந்த கேட்டபில்லர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் நீங்க திங்க் பண்ற ப்ராசஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி இருக்கிற உன்னா இப்படி மாத்திடுவோம் பண்றாரு. டிரான்ஸ்ஃபார்ம் இம்பாசிபிளுங்க, நடக்க வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க? பிறந்தப்பே இப்படிதாங்க அப்படின்றாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்ல ஏன்னா ஒரு புழுவை மாத்திர தெரிஞ்ச எனக்கு இது மாத்த முடியாதா? கூகுள் என்ன போட்டிருக்கு? எஸ் இண்டீட் இட் இஸ் எ மிராக்கிள்ன்றது. அப்ப ஏங்க அந்த மிராக்கிள் நமக்கு நடக்காது? புழுக்கு நடக்கிறதுக்கு நமக்கு நடக்காதா? சிக்னஸ் ஹீலிங்கா மாத்துறதுக்கு கர்த்தர் சொல்ற, ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. இந்த ஃபேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ் என்னால உன்னை மாத்த முடியும். பாவர்ட்டியை என்னால இப்படி மாத்த முடியும். கர்ஸா இருக்கிற வாழ்க்கையும் நான் இப்படி மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்? இப்படி மாத்த முடியும்ன்றார் கர்த்தர். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? அத கேட்டபில்லரை பார்த்துட்டோம், எப்படி போயிட்டு வருது. இப்ப நம்ம எப்படி போயிட்டு வரணும்னு பார்க்கணும்ல. கரெக்டா? சோ அதே ப்ராசஸ் ஆண்டவர் சொன்னாரா அந்த இடத்துல? சோ நம்ம எப்படி போகணும்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? மேக்சிமம் 21 நாள் இருக்கு கூகுள்ல. அப்ப என்ன அர்த்தம்னா
பல கேட்டபில்லர்ஸ் போன கேட்டபில்லருங்க பல வருஷமா ஒண்ணு உள்ளே இருக்கணும், இல்ல ப்ராப்பரா அந்த ப்ராசஸ் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணி இருக்கோம்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அது? முட்டையில இருந்து வெளியில வந்தோன்னா என்ன பண்ணுது? நல்லா சாப்பிடுது. அது வேலையே என்ன? அது என்ன பண்ணுமா? ஈட் அண்ட் மில்க் வீட் இன் ஆர்டர் டு grow. நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தரே தேவன், அவரே என் ரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுறீங்க? பேப்டிசம் எடுத்தோன்னா என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல? யூ ஆர் born again. ஆன உடனே என்ன பண்ணுன்னு போட்டிருக்கு இந்த ப்ராசஸ்ல? என்ன பண்ணுது? கேட்டபில்லர் சாப்பிடுது. என்ன போட்டிருக்கு பைபிள் பாருங்க. 1 Peter 2:2ல as newborn babies desire the pure milk of the word that you may grow. பிறந்தாச்சு, புது சிருஷ்டியா பிறந்தாச்சு. ஆனா என்ன பண்ணிடுறோம்? ஒரு குழந்தை பிறந்துருதுன்னு வைங்க, ஹாஸ்பிட்டல்ல கையில வந்து கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்லாம் போட்டோஸ் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இந்தா நீ புடி, நீ புடி, நீ புடி, எல்லார் கைக்கும் போயிட்டு வந்துடும். அப்புறம் ஃபைனலா ஒண்ணு சொல்லுவாங்களே, அம்மாட்ட கொண்டு போங்க, கரெக்டா பால் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த ப்ராசஸ் பண்ணாம விட்டீங்கன்னா தெளிவா பண்றோம்ல. கர்த்தர் என்ன சொல்ற? நியூ பார்ன் பேபிஸ் மாதிரி, as நியூ பார்ன் பேபிஸ் desire the pure milk of the word that you may grow thereby. பாருங்க, பார்த்தேன் ஒரு பிறந்த குழந்தை எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் பாருங்க. நியூ பார்ன் பேபிஸ் மஸ்ட் ஈட் எவ்ரி 3 to 4 hours. அங்க பீட்டர் என்ன சொல்லிட்டாரு? நியூ பார்ன் பேபிஸ்ன்றாரா நம்மளை பார்த்து? 3 to 4 hours ஒன்ஸ் ஒரு டைமாவது ஏதாவது ஒரு வேர்டு தியானிச்சிருக்கணும், நம்ம மில்க் எடுத்திருக்கணும்ன்றாரு. புரியுதுங்களா? இங்க பாருங்க. பட் இட்ஸ் யூஷுவலி எவ்ரி 1 to 3 hours. அதாவது உங்களை போற இடத்துல அப்படியே பைபிள் உட்காந்து ரோட்ல உட்காந்துருன்னு சொல்லவர். அட்லீஸ்ட் யுவர் தாட்ல, கர்த்தருடைய சிந்தனையில, வார்த்தையில என்ன பண்ணணும் பாருங்களேன். இப்ப கர்த்தர் உங்களுக்கு இது செய்வார் அது செய்வார்னு சொல்லியிருந்தா எவ்வளவு ஏமன் வந்திருக்கும். கரெக்டா? கர்த்தர் என்ன சொல்ற? நீ பால் குடிப்பா, நீ வளர்ந்துருவேன்றார். நீ ஏன் நான் வளர்த்துருங்க ஆண்டவரே, வளர்த்துருங்க ஆண்டவர்? இல்ல, நீ பால் குடி, வளர்ந்துருவ, ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருவ. எப்படி வளருவேனே தெரியாதுன்ற. பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. Therefore must feed early and often. Waiting too long to feed your newborns can lead to rapid weight loss, jaundice and other. ஒரு நியூ பிலீவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஏன் அலோவ் பண்ணிட்டாரு ஆண்டவர்? இல்லப்பா நீ பால் குடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தரோட வார்த்தையில நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணுமா? நல்லா கேட்டுக்கோங்க. 3 to 4 hours ஆகும் ஒன்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரோட வார்த்தை ஏதாவது ஒரு தியானம் இருக்கணும். நடந்து போகும்போதோ, ஆபீஸ்ல வேலை செய்யும் போதோ அந்த அந்த மில்க் என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ என்ன ஆகுவேன்னு போட்டிருக்காரு. யூ வில் grow. பைபிள் தானே இது? பைபிள் தானே? ஆண்டவர் வார்த்தை தானே? அப்ப அதோட ப்ராசஸ் படி செய்யணுமா இல்லையா? செய்யணும். செகண்ட், சோ என்ன சொல்லியிருக்கேன்? 3 to 4 hours ஒன்ஸ் அதை என்ன பண்ணணும்? நம்ம இந்த ப்ராசஸ் படி போகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா. இல்லங்க நான் புழுவோடய கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கிறேன்னா இருந்துக்குங்க, பிரச்சனை இல்லை. இல்லங்க என் வாழ்க்கை நான் சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கணுங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ல இருந்த பீப்புள் மாதிரி இருக்கணுங்க நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸ் படி தான் போய் ஆகணும். செகண்ட், அந்த புழு என்ன பண்ணுச்சு? ஆஃப்டர் 2 weeks, நல்லா பாருங்க, 2 weeks கன்சிஸ்டன்டா 3 to 4 hours நீங்க உங்களை ஃபீட் பண்ணா 2 weeksல நீங்க என்ன ஆயிடுறீங்களா? ஸ்ட்ராங் ஆயிடுறீங்களா? வளர்ந்துடுறீங்களா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ கன்சிஸ்டன்சி தேவைப்படுதா இல்லையா? இதுல ஒரு நாள் கொடுப்போம். நீங்க பாருங்களேன், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு கேட்டு போவோம்ல, இன்னைக்கு கண்டிப்பா குடிச்சிருவோம், நாளைக்கு பண்ணுவோம், அப்புறம் கிராஜுவலா பாருங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும், ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிரும், என்னது உலகத்து இதெல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிரும். புரியுதா? பாருங்க அடுத்தது அவர் என்ன, அடுத்தது என்ன, எந்த ப்ராசஸ்ல போகுதுன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? 3 to 4 hours பிறந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் 2 weeks சாப்பிட்ட உடனே பெருசாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? அது the grown caterpillar will find a place to attach itself so that it can start the process of, நமக்கு என்ன ப்ராசஸ் அது?
அது என்ன பண்ணிச்சான் போய்? என்ன பண்ணிச்சு? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிச்சு அங்க. இட் ஃபைண்ட் அ பிளேஸ். பாருங்க, பிளேஸ் ரொம்ப முக்கியம். கேட்டபில்லர் வந்து போன இடத்தெல்லாம் வச்சா என்ன ஆயிடும்? மிதிச்சுட்டு போயிடுவோம். கரெக்டா இல்லையா? பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நீங்க ஃபைன் பண்ணுமா? ஒரு இடம், ஒரு வீட்டில் ஒரு தனி ரூம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மெடிடேட் பண்றதுக்கு ஒரு இடம் தேவையா? பாருங்க, ஜீசஸ் என்ன பண்ணாரு பாருங்க, லூக் 6:12. One of those days Jesus went out to a mountain side to pray and spend the night praying to God. என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? தனியா ஒரு இடம், டிசைபிள்ஸ் இவங்களெல்லாம் விட்டுட்டு தனியா போனாராம் ப்ராசஸிங் பண்றதுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்தது என்ன போட்டிருக்கு? ஸோ என்ன பண்ணோம் நம்ம? ஒரு பிளேஸ், ஒரு இடம் தேவை. எதுக்கு? நீங்க பட்டர்ஃப்ளை ஆகணும்னா சொல்றேன் நான், அதை அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அது உங்க சாய்ஸ் தான். இட் வில் அட்டாச். அடுத்தது என்ன பண்ணுது? இட் வில் அட்டாச் இட் செல்ஃப் டு அ ஸ்டெம் ஆர் அ லீஃப் யூசிங் சில்க் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ கிறிஸ்டல்ஸ். அது என்ன பண்ணுதான்? அடுத்தது ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருதான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அட்டாச் பண்ணுதான். எப்படி அட்டாச்சா இருக்கணுமா நம்ம? அதுக்கப்புறம் வேர்டு கூட அட்டாச்சா இருக்கணும். எப்படின்னா, நான் இலக்கிய சிஸ்டத்தை திருப்பி எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, இமீடியட்டா இவங்க கர்த்தருடைய வார்த்தையில் நின்னாங்க பாத்தீங்களா? இல்ல இது ஆபரேஷன் தான் பண்ணும் அப்படின்றாங்க. இவங்க உடனே என்னன்றாங்க திருப்பியும்? இல்ல, நான் உன் வார்த்தையை கட்டி பிடிக்க மாட்டேம்மா, நான் கர்த்தருடைய வார்த்தையை கட்டி பிடிக்கிறேன். நோ வெப்பன்ஸ் ஃபார்ம்ஸ் அகேன்ஸ்ட் மீ வில் ப்ராஸ்பர். என்ன போட்டிருக்கு வேதம்? ஜான் 15:5. எஸ், ஐ ஆம் த ஒன், யூ ஆர் த. தனித்தனியா இருந்தா என்ன ஆயிடும்? கீழே போட்டார், யூ கேன் டூ நத்திங்னு. நீ என்ன வாக்குத்தத்தம் பண்ணாலும் வாங்கினாலும் நடக்காதுப்பா, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காதுன்ற வாக்குத்தத்தம் இருக்குது பைபிள்ல. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? நீ ஏன் கூட அட்டாச்சா இல்ல அப்படின்னா, ஜான் 15:5 கடைசி வாக்குத்தத்தம், யூ கேன் டூ நத்திங் அப்படின்றார் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணுமா? அடுத்த ப்ராசஸ், அவருடைய வார்த்தையில நம்ம அட்டாச்மெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா நான் சொல்றேன் பாருங்க, 10 நாள்ல அதுக்கு எப்படி இருந்தது? உங்க டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் 10 நாளும். இது தேவையா நமக்கு? கொஞ்சம் ரிலாக்ஸா கூட இருக்க முடியலையே. 3 ஹவருக்கு ஒன்ஸ் அப்படியே ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் வாழ்ற மாதிரி இருக்கும் 10 நாள். 10 நாள் இப்படி இருந்தா என்ன சொல்லுது? ரேபிட் சேஞ்ச் உண்டாகுமா? ஆனா என்ன தெரியாதா உங்களுக்கு? உள்ள நடக்கிறது உங்களுக்கு வெளியில தெரியாது. உன் குழந்தை வாழ்க்கைக்கு ஏற்படுத்துகிற ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியாது. உன் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய ப்ராஸ்பரிட்டிக்கு ஏற்படுத்தக்கூடிய சேனல்ஸ் கர்த்தர் ஓபன் பண்றது உன் கண்ணுக்கு தெரியாது. உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதைகள் உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த 10 நாள் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏமாந்து போயிடாத அந்த 10 நாள்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த 10 நாள் இந்த ப்ராசஸ் பண்ண உடனே ஓல்ட் பாடி பார்ட்ஸ் ஆஃப் த கேட்டபில்லர் ஆர் அண்டர்கோயிங் அ ரிமார்க்கபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப நீங்க சொல்லுங்க என்ன ஆகும்? இப்ப இந்த ப்ராசஸ் படி ஒரு ஹெல்த் வேணும்னா ஒருத்தருக்கு என்ன ஆகும்? சரி ஆகும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். சோ இந்த ப்ராசஸ்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ மெடிடேட் பண்ணும்போது your old body parts will start to transform your healing அப்படின்றாரு ஆண்டவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ இப்படி இருக்கிற நீங்க இப்படி ஆயிரலான்றாரு, இப்படி இருக்கிற நீங்க இப்படி ஆயிரலான்றாரு. ஆனா எவ்வளவு டேஸ் அந்த மெட்டமார்போசிஸ் ப்ராசஸ்லயே 21 நாள்னு உலகம் சொல்லுது. ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில இருந்தா நிச்சயமா நடக்கும், நான் விசுவசிக்கிறேன். ஓகே, பாருங்க, அதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, கூகுள்ல சொன்னதா போட்டிருக்கேன். that would take about 21 days of practice for an old mental image of ourselves to dissolve and a new one to gel. இவங்க சொன்னது கரெக்ட். இவங்க சொல்றது மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை சொல்ல வரல. இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் அ மிராக்கிள். கேட்டபில்லரை பட்டர்ஃபிளையா மாத்துற மாதிரி உங்க ஹெல்த்துக்கு என்னென்ன இருக்கோ ஐ கேன் சேஞ்ச்ன்றது கர்த்தர் சொல்றாரு. பட் யூ ஹேவ் டு மெடிடேட் அப்படின்றாரு ஆண்டவர். சோ எவ்வளவு பேர் சொல்றீங்க எஸ் 3 to 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆண்டவரே? இஃப் யூ வாண்ட் a change, பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. பிறந்த உடனே அது என்னத்துக்கு தான் டெஸ்டின் ஆயிருக்கான்? பிறந்ததே
பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். ஒரு கேட்டபில்லர் பிறந்த உடனே அது எதுக்கு தான் டெஸ்டின் ஆயிருக்கான்? பட்டர்ஃபிளை ஆகிறதா பிறந்திருக்கான். உங்களை பிலீவர்ஸ் பிறந்ததே அவர் எதுக்கு தான் டெஸ்டின் பண்ணாராம்? நீ ஆரோக்கியமா தான் இருக்கணும், சுகமா தான் இருக்கணும், சந்தோஷமா தான் இருக்கணும், நீ சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கணும் தான் டெஸ்டின் பண்ணாரேவான். ஆனா பண்றதுக்கு என்ன ப்ராசஸ்? மெட்டமார்ஃபாசிஸ்ல பண்ணும் அப்படின்னு. ஸோ 3 to 4 hours மெடிடேஷன், 2 weeks நம்ம இதை கண்டினியூவா பண்ணா, ஒரு பிளேஸை தேர்ந்தெடுத்து நம்ம ஆண்டவர் வார்த்தையில அட்டாச்சா இருந்தா 10 நாள்ல உங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? there will be a rapid change. இப்படி இருக்கிற நீ இப்படி ஆக முடியும், இது நீ கண்ணால பாப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா பாருங்க, இது இந்த டிசீஸ்க்கு நம்பிட முடியுங்க. ஆனா அந்த ரிச் அண்ட் கர்ஸ் ஐட்டம் சொல்றேன் பாத்தீங்களா, இதுக்கு கொஞ்சம் நம்ம மூளை தடுக்கும். சரி, ஹெல்த்துக்கு ஓகே, அதே எப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டி எப்படி வரும், அது எப்படி அப்படின்னு பாருங்க. எல்லாமே பட்டர்ஃப்ளை ஆயிராது, புரியுதா? அதை கொஞ்சம் கவனிங்க. இது பட்டர்ஃப்ளை, அதே எப்படி பேய் மாதிரி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? எல்லாமே இந்த ப்ராசஸ் பண்ணிட்டா பட்டர்ஃப்ளை ஆயிராதுங்க. அதை தான் நான் சொன்னேன். நான் பறப்பேன்னா பறந்துருவியான்னு கேட்டேன் பாத்தீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ப்ராசஸ் படி போயிட்டா எல்லாமே பட்டர்ஃப்ளையா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இப்படியும் ஒண்ணு இருக்கு, இப்படியும் ஒண்ணு இருக்கு. அப்ப எதுதாங்க இந்த ப்ராசஸ் படி போயிட்டு வந்தா பட்டர்ஃப்ளையா வரும் அப்படின்னு பார்த்தா, அது அதுக்குன்னு குறிச்சு பிறந்திருக்கணுமா. என்ன அது? A few types of caterpillars that turn into butterflies are, எதெல்லாம்னா இந்த வகைகள். The monarch butterfly caterpillar, spice bush swallow butterfly caterpillar, இதெல்லாம். மத்ததெல்லாம் இப்படி பிறக்குமா, இப்படி பிறந்திருக்குதான். அது இந்த ப்ராசஸ் பண்ணா கூட எப்படியாதான் வெளியில வருமா அந்த கேட்டபில்லர்? இந்த பேரே பயமா இருக்குது, ஹார்ன்ட் டெவில் பஸ் கேட்டபில்லர், இப்படி பிறக்குமா. இப்போ இந்த கேட்டபில்லர் இப்படி இருக்கும்போது, இந்த என்னது மாத் வந்து கேட்டபில்லரா இருக்கும்போது ஒரு பட்டர்ஃபிளையை பார்த்து அதை என்ன நினைச்சிருக்கும்? அட, நம்ம இது பண்ணி அந்த மாதிரி வந்துடலாம் போலயே, நல்லா இருக்கே, கலரா. வெளியில வந்தா இப்படி வருது, மண்ணு மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஏன் அது அப்படி வருது, ஏன் இது இப்படி வருது? You should have been born like that. You should have that inside you. Destined, நீ பிறந்ததே அப்படின்றாரு கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படி பிறந்த கேட்டபில்லர் ஒண்ணு இந்த பட்டர்ஃபிளையா தான் வெளியில வர முடியும், இல்லைன்னா உருப்படாம தான் போக முடியுமே தவிர இப்படி வெளியில வராது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கேட்டபில்லர் இப்படி பட்டர்ஃபிளையா வரணுமா, இல்ல இந்த கேட்டபில்லர் இப்படி வரணுமான்றது முடிவு பண்றது என்னன்னா, அதுக்குள்ள அந்த விஷயம் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எங்க நடக்கும்னா, இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குமா. ஆனா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு இங்க பாருங்க, இமேஜினல் டிஸ்கம் அத சொல்றாங்க. என்னன்னு பாருங்க, அந்த கிறிஸ்டல்ஸ்குள்ள இருக்கும்போது பாருங்க, கை கால் மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க, எல்லாம் பொட்டு பொட்டா தெரியுதா? இந்த பச்சை கலரா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த 10 நாள் உள்ள இருந்து ரெக்கையா மாறுது. இந்த பர்பிள் கலரா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னவா மாறுது? கண்ணா மாறுது. ப்ளூவா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்படி காலா மாறுது. என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட்னா, இது உள்ள இருந்தாதான் இது இப்படி ஆகி வெளியில வர முடியும். இது இல்லனா இது என்ன ஆயிர முடியாது, பட்டர்ஃபிளையா வந்துட முடியாது. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, எப்படிங்க இது பாவர்ட்டி எப்படிங்க ரிச்சா மாற முடியும்? இது எப்படிங்க கர்ஸான வாழ்க்கை ஒரு பிளெஸிங்கா மாற முடியும்? உள்ள கால் இருந்தா தானங்க கால் வர முடியும், உள்ள கண்ணு இருந்தா தாங்க கண்ணு வர முடியும். கர்த்தர் என்ன சொல்றாரு, when you are born again, அவர் அது உள்ள வச்சுட்டாராம். உங்களுக்குள்ள ஒரு பேக்கேஜா உள்ள வச்சிருக்கிறாராம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க என்ன போட்டிருந்துச்சு, இது நம்ம பார்த்தோமே 2 Corinthians 5:20. God took the sinless Christ and poured into him our sins, then in exchange he poured God's goodness into us.
இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பேக்கேஜ் உள்ள இருக்கான். அதை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாம போறது யார் கையில இருக்குது? புழுவாவே வாழ்ந்துட்டு போறதும் நம்ம அது தாழ்மை கிடையாது. நான் புழுங்க, உன்னை புழுவா இருக்கவே அவர் பிறக்க வைக்கல. யூஆர் டெஸ்டின்ட் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு, பா நீ ஒரு பிலீவரா ஆன போவே நான் என்ன பண்ணிட்டேன்னா இனி இப்படி ஆகிறதுக்கான தேவையான எல்லா சோர்சஸும் உள்ள வச்சுட்டார். இப்ப நீ மெடிடேட் பண்ணி அந்த மெட்டமார்பாசிஸ் அந்த வழியில நீ வெளியில வரும்பொழுது அதுக்குள்ள கடுகு மாதிரி கிரீன்ல பாக்குறிய, அதுதான்ப்பா உன் வெல்த் அண்ட் ரிச்சஸ். அப்ப உன்னை ப்ளூவா பாக்குறிய, பா அதுதான்ப்பா உன்னோட ஆரோக்கியம். அப்ப இங்க கிரீனா பாக்குறல்லப்பா, இதுதான்ப்பா உன் குழந்தையோட வாழ்க்கை. இது அத்தனையும் உள்ள வச்சிருக்கிறான் கர்த்தர். அதனால நீ உட்கார்ந்துட்டு அப்படியே பாசிட்டிவ் கன்வர்ஷன் பண்ணா வந்துரும். இது மந்திரம் நான் சொல்ல வரல, புரியுதா இல்லையா? மந்திரம் கிடையாது இது. இது அப்படியே நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லலைங்க. கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறாருப்பா, நீ அதுல உன் வார்த்தை போடு, செடி வளர்ற மாதிரி அது வெளியில வரும்ன்ற நான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ எவ்வளவு பேர் சொல்றீங்க இல்லங்க நாங்க இது பண்ணிடுவோம் அப்படின்னு? எவ்வளவு பேருக்கு சேஞ்ச் வேணும்? சேஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த வழி நீங்க கடந்து வரலனா நீங்க போய் பைபிள்ல எங்க வேணா எடுத்து பாருங்க. நம்மளுடைய பைபிள்ல இருக்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே காட்ஸ் வேர்ட்ல மெடிடேட் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. பாருங்க, நான் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்ல வரல. ப்ரேயரை பத்தி நான் ஏன் அதிகமா இங்க பேசல அப்படின்னா, ப்ரேயர் எல்லாருமே பண்ணுவீங்க. போய் யார வேணா கேளுங்க, என்ன பண்ணுவீங்க சர்ச்சுக்கு போயின்னு கேட்டு பாருங்க. ப்ரேயர் பண்றோம், குழந்தை கூட சொல்லும். சோ அதை நம்ம இங்க சொல்லி தரல. நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ப்ரேயர் வேண்டான்னு சொல்ல வரல. நான் இங்க ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தானா நீ வெளியில வர முடியாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள எனக்குள்ள கர்த்தாவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்களே, சுகம் கொடுத்துருக்கீங்க, ஆரோக்கியம் கொடுத்துருக்கீங்க, சக்சஸ்ஃபுல் லைஃப், இதெல்லாம் சம்பாதிக்கத்தாங்க ஜீசஸ் சிலுவையில போனாரு. அவர் சிலுவையில் உங்களுக்காக மரித்து இந்த குட்னஸ் எல்லாம் உங்களுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, சீடு மாதிரி. பாருங்க, இப்ப நான் செய்யற ஏதாவது ஒண்ணு பிராங்க் செஞ்சா என்ன சொல்லுவாங்க சொல்லு, அப்பா மாதிரி பண்றான் பாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நான் உனக்குள்ள போட்டிருக்கேன்ற. சுகம், ஆரோக்கியம், ப்ராஸ்பரிட்டி, பிளெஸிங்ஸ், இதெல்லாம் நான் உனக்குள்ள பேக்கேஜா வச்சிருக்கேன். ஐ மேட் யூ இன் தி இமேஜ் ஆஃப் காட். என்ன மாதிரி தான் நான் இருப்பேன்றார். அதனால தான் பாருங்க, பீட்டர் நடந்து போனா பீட்டரோட நிழல் பட்டு சுகமாகுதுங்க. இட் இஸ் a miracle. கரெக்டா? when the believer lays the hands on the sick they will recover. இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி நடக்கும்னு. நீங்க என்ன உங்களுக்கு உள்ளதாங்க அந்த ஹீலிங் பவர் வச்சிருக்கன்றார் கர்த்தர். உங்க கை வச்சா சுகம் வரும்ன்றார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு பட்டர்ஃபிளைஸ் நீங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ஒரு caterpillars. அதனாலதான் அவர் சொன்னாரு, if anyone is in Christ is a new creation. இப்படி இருந்த நீ இப்ப வேற கிரியேஷனா மாறிட்ட. அப்படி இருக்கிற சுனில் தொட்டு ஜாமனா சுகமாகாது. அப்படி இருந்த சுனில் வார்த்தை அறிக்கப்பட்ட வேலை செய்யாது. when Sunil is born again, he was born a son of God. அதே உருவம் தான், ஆனா இப்ப நான் வேற ஆளு. எனக்குள்ள பவர் இருக்கார். அவர் இந்த டெஸ்டினேஷன்லாம் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சிருக்கிறார் கர்த்தர். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை நீ எப்படி இமேஜின் பண்ணுமா, கர்த்தர் சொல்றாரு இப்படி இருக்குப்பா உன் வாழ்க்கைன்றார். இப்படிதான் வச்சிருக்காராம். நீ படுற கஷ்டம், கண்ணீர், உன் துக்கம், இதெல்லாம் நீ அழுது 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 யூ ஆர் மெடிடேட்டிங் நெகட்டிவ். கர்த்தர் என்ன சொல்ற, இனிமே அப்படி மெடிடேட் பண்ணாதீங்க, எனக்குள்ள வச்சிருக்கிறார். என் வாழ்க்கை மாறும், என் பிள்ளையோட வாழ்க்கை மாறும். அதுக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எடுங்க, தியானம் பண்ணுங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது பண்ணி வெளியில வரும்போது ஒரு பிலீவரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இவங்க வாழ்க்கையில எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வரும், கிராஜுவல் சேஞ்சஸ் பீப்புள் பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தானே நீங்க விரும்புறீங்க? அதனால தான் கர்த்தர் சொல்ற, உங்க வாழ்க்கையில இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அதான் கூகுளே சொல்ற மாதிரி மிராக்கிள், எஸ் இட் இஸ் a miracle indeed சொல்ற மாதிரி உங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எஸ் இட் இஸ் a miracle. இல்ல சுனில்னால இது வாங்கியிருக்கவே முடியாதுங்க, எனக்கு தெரியுங்க, அவர் கூட இருக்கேன், அவராலலாம் இது பண்ணியிருக்க பாசிபிளே கிடையாது. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா உள்ளுக்குள்ள அது இருக்கு. அந்த ஃபேவர் ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல உங்களை உட்கார வைக்கும். உங்களுக்கு அந்த சுகத்தை கொண்டு வரும், அந்த அற்புதங்களை செய்ய வைக்கும்.
புரியுதா இல்லையா? எவ்வளவு பேர் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். ஆமென். ஏந்திரிங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளுக்கான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட உயர்வான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு சிலுவையில நீங்க சம்பாதித்து கொடுத்து போயிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தையில எங்களை நேரம் செலவு செய்யும்படி நீங்க சொல்லி கொடுத்த காரியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, என்னை பின்பற்றுகிறவன் எப்போதுமே அவன் ஆசீர்வாதத்தான் இருப்பான்னு நாங்க பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க எங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மேய்த்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இந்தந்த வழியில் இந்தந்த பாதையில நீ வா, நீ மிராக்கிள்ஸ் உங்க லைஃப்ல பாப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் சோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இதை செய்ய விடாம ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எங்க வார்த்தை பிரசங்கம் பண்ணாலும், எங்க வார்த்தை விதை விழுந்தாலும் அதை எடுத்து போடும்படி பிசாசு கிரியை செய்வான்னு நாங்க வாசிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேசப்பட்ட வார்த்தைகளை அவங்க பின்பற்றும்படி தடையா வருகிற எல்லா சூழ்நிலைகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால